வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? 1 pot சாம்பார் சாதம். இப்போ நான் என்ன போடுறேன்னா, ஒரே ஒரு டம்ளர் துவரம்பருப்பு எடுத்து ஒரு 1/2 hour ஊற வச்சு அதை குக்கரில் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அதே டம்ளரில் 2 டம்ளர் அரிசி எடுத்து ஒரு 1/2 hour ஊற வச்சு அதையும் எடுத்து இந்த பருப்போடு சேர்த்துட்றேன். இப்போது துவரம்பருப்பு சேர்த்துட்டோம், அரிசி சேர்த்துட்டோம். இப்போ காய்கறியெல்லாம் சேர்க்கணும் இல்லையா? அவரைக்காய், வெண்டைக்காய், கேரட், சின்ன வெங்காயம் எல்லாம், அப்புறம் வாழைக்காய், என்னென்ன காய் கிடைக்கிறதோ எல்லாம் இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 7 டம்ளர் வர மாதிரி நீங்கள் காயை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 3 தக்காளி போட்டேன், 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். ஏன்னா அந்த காரம் நன்னா இருக்கும். அந்த பச்சை மிளகாய் போட்டால் ஒரு ஃப்ளேவர் வரும். அதுக்காக கண்டிப்பாக நீங்கள் 2 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க, ஒரு 15 சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க, 3 தக்காளி போட்டுக்கோங்க. நம்ம உங்களுக்கு பிடிச்ச என்னென்ன காய் இருக்கோ எல்லாத்தையும் நீங்கள் சேர்க்கலாம். சரிங்களா? இப்போ நான் அதை மாதிரி எல்லா காயும் சேர்த்துட்டேன். ஒரு சின்ன துண்டு பட்டை போட்டிருக்கேன், கொஞ்சமாக பெருங்காயம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்மளோட சாம்பார் பொடி 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்படி இல்லைன்னா கீழே டெஸ்ட் கொடுக்குறேன், அதை பார்த்து நீங்கள் தனியா பொடியும் காரப்பொடியும் சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான தண்ணி ஊற்றுறேன். கிட்டத்தட்ட நான் ஒரு 9-10 டம்ளர் தண்ணி ஊற்றிடுறேன். அதாவது நம்ம போட்டதெல்லாம் நல்லா முழுக்கி மேலே ஒரு 2 டம்ளர் தண்ணி நிற்கிற மாதிரி கணக்கு. சரிங்களா? இப்போ அந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டோம், பச்சை மிளகாய் போட்டோம், எல்லாம் போட்டுட்டோம். இப்போ சும்மா ஒரு கிளறி விட்றோம். பாருங்கள் எவ்வளோ காய் போட்டிருக்கோம் பாருங்கள். அந்த பருப்புக்கும் அந்த சாம்பாருக்கும் அந்தளவுக்கு காய் நிறையா சேர்த்தா நல்லாயிருக்கும். இப்போ மஞ்சப்பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரு கலர் நல்லா கொடுக்கும். காரம் எப்போவுமே கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் சாம்பார் நல்லாயிருக்கும். 1/2 எலுமிச்சங்காய் அளவுக்கு புளி போட்டுக்கோங்க, போரும், அந்த புளியே போரும். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் நல்லா பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு போட்டிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் ஒரு கிளறிடுறோம். புளியெல்லாம் நீங்கள் அப்படியே போட்டால் போகிறோம், கரைக்கணும் கொள்ளணும்னு இல்லை, அது தெரியவே தெரியாது. நல்லா ஊறி சூப்பராக இருக்கும். இப்போ குக்கரை மூடி விசில் போட்டோன்னா 2 சவுண்டு விசில் போட்டவுடனே ஆறினவுடனே திறந்தீங்கன்னா நம்மளோட சுவையான சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுது. பார்த்தீங்களா எப்படி சும்மா ஜம்முன்னு குழஞ்சி சூப்பராக இருந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான். இதுக்கு தாளித்து கொட்டணும்னு வச்சுக்கோங்க. ஒரு நல்லெண்ணெய் போட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, சிவப்பு மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்து கொட்டி பெருங்காயம் போட்டு சூப்பராக இருக்கும். வேணும்னா நீங்கள் ஒரு பிஞ்சு வெல்லம் கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுது. 1 pot சாம்பார் சாதம் ரொம்ப ஈஸியாக இருக்கும், உடனே பண்ணிடலாம். செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் கொடுக்க மறக்காதீங்க. இன்றைக்கி நம்ம ஒரு தக்காளி சாதம், ரெடிமேட் தக்காளி சாதம், அதாவது குக்கரில் 1 pot பண்ணுற மாதிரி நம்ம சமைக்க போகிறோம். வாங்க. பேன் நல்லா காஞ்சிடுத்தான்னு பாருங்க. காஞ்சிடுத்துனா கொஞ்சம் எண்ணெய், அதாவது ஒரு டம்ளர் அரிசிக்கு எப்பவுமே கொஞ்சம் நெய் போட்டுக்கோங்க. ஏன்னா நெய்யில் தான் ஒமேகா 3 இருக்குது. ஆக்சுவலாக இந்த வெஜிடேரியன்ஸ்க்கெல்லாம் நெய் கம்பல்சரியாக சாப்பிட்ணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஒமேகா 3 பேலன்ஸ் ஆகும். அதனால் எல்லாத்துலேயுமே நீங்கள் கூடுமான வரைக்கும் சுட சாதத்துக்கெல்லாம் நெய் யூஸ் பண்ணுங்கள். இப்போ எண்ணெய் காஞ்சிடுத்து, அதில் நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே பாருங்கள், கொஞ்சம் கிராம்பு போட்டிருக்கேன், 4 கிராம்பு போட்டிருக்கேன், கொஞ்சம் சின்னமன் போட்டிருக்கேன், அப்புறம் பே லீஃப் போடுறேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டாச்சா. இப்போ என்ன பண்ணணும், ஒரே ஒரு சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுருவேன். இப்போ நம்ம என்ன போட்டிருக்கோம், அதாவது இஞ்சி பூண்டெல்லாம் இந்த பேஸ்ட்டு வாங்காதீங்க தயவுசெய்து. கொஞ்சோண்டு 2 பூண்டை எடுத்து தட்டுங்க, கொஞ்சம் இஞ்சி எடுத்து தட்டுங்க, போட்டுருங்க. ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் அது எத்தனை நாள் கெடாமல் இருக்கிறதுக்கு என்ன ப்ரிசர்வேட்டிவ் யூஸ் பண்ணுறானோ, எல்லா டைம்லேயும் ஒரே ரேட் இருக்குது. இப்போல்லாம் இந்த இஞ்சி ரேட் அவ்வளோ ஹெவியாக இருக்குது. அதனால் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பூண்டு, இஞ்சி, பட்டை, கிராம்பு இது போட்டோமா, பே லீஃப் எல்லாம் போட்டோம். இப்போது நீங்கள் பட்டை மாத்திரம் இந்த மாதிரி சமையல் எல்லாத்துலேயும் பட்டையை யூஸ் பண்ணுங்கள். ஏன் நான் அப்படி சொல்கிறேன் பட்டையை யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன்னா, பட்டையில் இல்லாத கெமிக்கல், அதாவது நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் அவ்வளோ இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னு
பாலின் அதில் ஒரு கெமிக்கல் இருக்குது. அது வந்து ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக வேலை செய்கிறது, கேன்சர் ப்ரிவென்டிவ் இது இருக்குது, நிறையா பாக்டீரியாவை எதிர்த்து வேலை செய்கிறது. இப்போ நான் என்ன போட்டேன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். 2 பச்சை மிளகாய், அப்புறம் வந்து இதை பாருங்கள், இந்த தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி நறுக்கியிருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு தக்காளி சாதம்னா தக்காளி நிறையா இருக்கணும், சரிங்களா? அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஒரு தக்காளி சாதம் பண்ணுறோன்னா தக்காளி சாதம் நிறையா இருந்தால் அந்த டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இதெல்லாம் போட்டாச்சா, அப்படியே கொஞ்சோண்டு காரப்பொடி இங்கே ஒரு 1/4 ஸ்பூன் வச்சுருந்தேன், அதை போட்டுருவேன். ரொம்ப வேண்டாம் காரம், ஏன்னா 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கோமா, அதனால் கொஞ்சமாக காரப்பொடி போட்டிருக்கேன். அப்புறம் பாருங்கள், கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சோண்டு கஸ்தூரி மீட்டி. அதாவது எல்லாத்துலேயுமே நம்ம இந்த வெந்தயக்கீரையை சேர்த்துட்டோன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த காரம்லாம் சாப்பிட்றோம்ல, அதனால். சப்போஸ் உங்கள் வீட்டில் வந்து இந்த அது என்னது புதினா இலை அது இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. அதெல்லாம் கொஞ்சம் வந்து மெடிசினல் வேல்யூ இருக்கிறதுனால அதெல்லாம் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இருந்ததுன்னா, இல்லைன்னா விட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தால் சும்மா ஒரு 2 இலை சேர்த்துக்கோங்க, அது ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இந்த 1 டம்ளர் அரிசிக்கு தேவையான உப்பை போட்டுருவேன். ஆச்சா, அவ்வளோதான், நம்மளோட தக்காளி சாதம் ரெடி. பேச்சுலர்ஸ் ஆகட்டும், யார் ஆகட்டும், அவ்வளோதான். அப்படி பண்ணுற நேரத்துக்கு, இதை பண்ணுற நேரத்துக்கு 1 டம்ளர் அரிசி எடுத்து தண்ணியில் அலம்பி வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் ஊறின்னு இருக்கும். அதை எடுத்து போட்டோன்னா சூப்பராக உங்களுக்கு ரொம்ப அப்படியே மென்னையை பிடிக்கிற மாதிரி இருக்காது. அதுக்காக அரிசியை ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு சேர்த்தோன்னா நமக்கு என்ன இருக்கும்னா, அதை அப்படியே சின்ன பசங்க சாப்பிட்லாம். கொஞ்சம் மிடில் ஏஜ்னால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல, அதுக்காக சொல்கிறேன். தனித்தனியாக தான் இருக்கும், ஆனால் அப்படியே வரட்டுன்னு இருக்காது. அதுக்காக ஒரு 10 நிமிஷம் அரிசியை வந்து தண்ணியில் ஊற வச்சுருங்க. இதை பாருங்கள், ஓரளவுக்கு வெந்துடுது. இது ரொம்ப வேகணும் அப்படின்லாம் இல்லை, ஆனால் நல்லா கரைஞ்சால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் கூட இல்லைன்னா அதை வதக்கிட்டு நல்லா கொஞ்சம் கரைஞ்ச உடனே கூட, நம்ம லைட்டாக கரைஞ்ச உடனே 2 டம்ளர் தண்ணியை ஊற்றிட்டு அந்த அரிசியை போட்டால் மூடிட்டு ஒரு 2 சவுண்டு விட்டோன்னா நம்மளோட சூப்பர் தக்காளி சாதம் ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், நம்மளது ஓரளவுக்கு வதங்கிடுது. நீங்கள் இன்னும் கூட நல்லா வதக்கிக்கலாம், இல்லை வதக்காமல் எல்லாத்தையும் போட்டு அப்படியே தண்ணி ஊற்றி அரிசியை போட்டு 3 நாளும் சூப்பராக வந்துடும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து இந்த டம்ளரில் 1 டம்ளர் அரிசி எடுத்துருக்கோமா, ஒரு 1 டம்ளர் தண்ணி ஊற்றிப்போம், போதும். ஏன்னா ஏற்கனவே அரிசி ஊறிடுறதில்ல, அதனால் ஏற்கனவே நம்ம உப்பு போட்டுட்டோம், காரம் போட்டுட்டோம், கிராம்பு போட்டிருக்கோம்ல, அதில் ஒரு காரம் இருக்கும், அது உடம்புக்கு நல்லது. பட்டை, பே லீஃப் எல்லாமே வந்து மெடிசினல் வேல்யூ, பூண்டு, இஞ்சி எல்லாம். இப்போ முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கோம்ல அந்த அரிசி, அவ்வளோதான். இப்போ மூடிட்டு 2 சவுண்டு போட்டால் நம்மளோட தக்காளி சாதம் ரெடி. நம்மளோட குக்கர் சவுண்டு போட்டு முடிச்சுட்டு இப்போ திறந்து பார்ப்போம். வாவ், சூப்பராக வந்திருக்கு. இங்கே பாருங்கள், பார்த்தீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? அரைக்கீரை மசியல். இப்போது பேன் வச்சுட்டோம், கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கேன். தேங்காய் எண்ணெய் போட்டால் கீரை மசியல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டிருக்கோம், ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகப்பொடி போட்டிருக்கோம், ஒரு 30 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துருக்கோம். இந்த பருப்பு வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. அப்புறம் கீரை ஒரு கட்டு அரைக்கீரையை நல்லா அலசி ஓரளவுக்கு பெருசு இல்லாமல் சிறுசும் இல்லாமல் நறுக்கிக்கோங்க. ஏன்னா கீரையை ரொம்ப பொடியாக நறுக்கினோன்னா அதில் இருக்கிற அந்த விட்டமின்ஸ்லாம் நமக்கு கிடைக்காது. அதனால் கீரை எப்போவுமே ரொம்ப நைஸாக நறுக்கக்கூடாது. அதுக்கப்புறமா நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி 3-4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம்.
அது உங்களோட சாய்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சின்னதாக கட்டி பெருங்காயத்தில் கொஞ்சமாக போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த கீரைக்கு தேவையான உப்பை போட்டுட்டேன். அப்புறம் அதுக்கு வேகிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ என்ன பண்ணுறோம், குக்கரை மூடிட போகிறோம். 2 சவுண்டு போட போகிறோம். இது வந்து 1 part மாதிரி அப்படி படாஃபட் அப்படி ஆகிடும், அவ்வளோ சீக்கிரமாக ஆகிடும். 2 சவுண்டு போட்டால் நம்மளோட கீரை ரெடி ஆகிடும். இதுக்கு ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், எல்லாமே நம்ம சேர்த்துட்டோம், தாளித்து கொட்டினா போகிறோம். அதனால் இப்போ நல்லா கொதிக்கிறது பார்த்திங்களா, நறுக்குன்னு பருப்பு இருக்கேன்னு பார்க்காதீங்க, அது மசிஞ்சிடும் சாப்பிடும்போது. இப்போ என்ன பண்ணியிருக்கோம், கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு தாளித்து கொட்டிட்டோம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான மசியல் ரெடி ஆகிடுது. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களோட மேலான கமெண்ட்டுக்கு எதிர்பார்த்துட்டுருக்கேன். லைக் போட மறக்காதீங்க, ஷேர் கண்டிப்பாக பண்ணிடுவீங்க. சௌச்சௌ வச்சு ஒரு கூட்டு பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். கொஞ்சம் எண்ணெய் விடுறோம். எண்ணெய் விட்டுட்டு தேங்காய் எண்ணெய், ஆக்சுவலாக தேங்காய் எண்ணெய் விட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும், இல்லைன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற எண்ணெய் போட்டுக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் சீரகம் நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பும் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது ரெண்டையும் நல்லா வறுத்து நம்ம தனியாக எடுத்து வச்சுப்போம். அது வாசனை வர மாதிரி வறுக்கணும், சரிங்களா? வறுத்து எடுத்து வச்சுக்கிறோமா. அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு அதை எடுத்துட்ட பிறகு அடுத்த ப்ராசஸ் நான் இப்போ சொல்கிறேன். இப்போது நீங்கள் என்னோடய வீடியோ முதல்ல பார்க்குறவங்களா இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுக்கோங்க, லைக் பண்ண மறந்துடாதீங்க, கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டு கண்டிப்பாக கொடுத்துருங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ நான் கொஞ்சோண்டு அந்த உளுத்தம்பருப்பு சீரகம் விட்டுறேன், ஏன்னா அது அதோட வந்து செண்டு மாதிரி சேர்ந்து வாசனையாக வரும், தாளித்த மாதிரி. அதனால் அதை அப்படியே விட்டுருக்கேன். இப்போ வந்து ஒரு 50 கிராம் பாசிப்பருப்பை ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து போடுறேன். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறேன்னா 3 சௌச்சௌவை அழகாக இந்த மாதிரி பாக்ஸாக கட் பண்ணி அதையும் நம்ம சேர்த்துக்கிறோம். அதாவது இன்றைக்கி வந்து நம்ம சூப்பரான ஒரு கூட்டு பண்ணுறோம். இந்த கூட்டு வந்து ரொம்ப ஹெல்த்தி கூட்டு. இப்போ அதுக்கு தேவையான உப்பு போடுறோம். உப்பு எவ்வளோ உங்களுக்கு தெரியும், அது உங்கள் தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. கொஞ்சமாக ஒரு 3/4 டம்ளர் தண்ணி விட்டுண்டு அதுக்கு மேலே கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டிருக்கோம். இப்போ நம்ம ஏற்கனவே வருத்தம் பார்த்திங்களா, அது ப்ளஸ் தேங்காய், பச்சை மிளகா, காரத்துக்கு பச்சை மிளகா, இதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துன்னு வருவோம், சரிங்களா? தேங்காய், பச்சை மிளகா வறுத்தது போட்டோமா. இப்போ அரைச்சி எடுத்துன்னு வந்து இதை போட்டுடுறோம். இதை போட்டுட்டு அதை வந்து என்ன பண்ணணும், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கணும். போட்டுட்டு அதை சமன் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி தேவைன்னா கொஞ்சமாக ஊற்றிட்டு, அதாவது ரொம்ப முழுகிற அளவுக்கு விட கொஞ்சம் கம்மியாக தான் தண்ணி விட்டால் கரெக்டாக இருக்கும். அப்புறம் கூட்டான பிறகு கூட நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ மூடிட்டோமா, 3 சவுண்டு வந்ததுன்னா நம்மளோட சுவையான கூட்டு ரெடி ஆகிடுது. இந்த கூட்டு நீங்கள் வந்து அப்படியேவும் சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம், சாத்துலேயும் பசைஞ்சு சாப்பிட்லாம். இப்போ இந்த கூட்டை திறந்துட்டோம், நல்லா கிளறும் போது எல்லா இடமும் சேர்ந்து வரும். காய், அந்த காரம், தேங்காய், மஞ்சப்பொடி எல்லாம் மிக்ஸ் ஆகி ஜம்முன்னு வரும். ஒரு கிளறணும். கிளறிட்ட பிறகு உங்களுக்கு வேணும்னா தாளித்து கொட்டலாம். நான் நார்மலாக தாளித்து கொட்டுறதில்ல. அதுக்கு தேவையான நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இதை விட்டுட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு நம்மளோட சுவையான கூட்டு ரெடி ஆயிடுது. ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.